ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா நம்ம மேஜிக் புல்லட் ஃபைல் அப்டேட் ஃபைல் தான். இந்த ஃபைல் எப்படின்னா நம்ம ஆல்ரெடி செட்டப் வீடியோ இருக்குது, இருந்தாலும் அந்த செட்டப் மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் அந்த பிளாக் லிஸ்ட் பேன் ஆகுதுல, அதுக்காண்டி கொஞ்சம் செட்டப் மட்டும் லைட்டாக தான் மாறுது. இந்த VPN மட்டும் மாற்றி பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த VPN இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. AKP VPN இருக்கா, இந்த VPN இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த இன்ஸ்டால்ட்டு பண்ணிட்டு இது இன்ஸ்டால் பண்ண தெரியுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் குளோபல் ஃப்ரீ ஃபயர் இருக்கலாம் 438 MB, அதை இன்ஸ்டால்ட் பண்ணி உள்ளே போய் இந்த கேரட் அண்ட் பெட்டை எல்லாம் டவுன்லோட் பண்ணிச்சுங்க. ஓகேவா? நீங்கள் பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? நம்ம ஒரிஜினல் எதுவும் போடான்னா பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கிடுங்க. ரேங்க் புஷ் பண்ணிக்கலாம். ரேங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் BR போடணும்னா ஃபஸ்ட்டு மேட்ச் நீங்கள் டீம்மேட்டு கூட போய் டெத் ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் எல்லாம் இந்த சிஎஸ்சில் போய் எப்படி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் 2ஆம் ரவுண்டு முடிவுக்குள்ளே உள்ளே வரணும். இது எல்லாமே சிஎஸ்சில் அதே மாதிரி தான். என்னென்னா ரிவ்யூ பண்ண சொல்லக்கூடாது. நம்ம டீம்மேட்டை பிஆரில் வந்து நம்ம செட்டப் பண்ணிட்டு VPN எல்லாம் செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டீம்மேட்டாக இருக்கணும். நம்ம டீம்மேட்டாக இருக்கணும். ரிவ்யூ நான் சொன்னதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணால் போதும். ஆனால் VPN போட்டோன்னா வாய்ஸ் ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மெசேஜில் அந்த ஹெல்ப் மீன்னு கேட்குமா, அதில் போய் நான் இந்த மாதிரி சொல்லுவேன், நீ ரிவ்யூ பண்ணிடு. இல்லைனா அவன் நம்பர் வாங்கி வச்சாலும் ஓகே தான். நம்பரில் சொல்லி ரிவ்யூ பண்ணால் அப்படி டீம்மேட்டு போட போய் மட்டும் தான் ரிவ்யூ பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் தனியாக போனீங்கன்னா BR செட் ஆகாது. சிஎஸ்னால் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு முடிவுக்கு முன்னாடி நீங்கள் பாம் எடுத்து டெத் ஆகிட்டு டக்குன்னு வந்துடலாம். BRை பொறுத்தளவுக்கு ரிவ்யூ பண்ணிடக்கூடாது. ரிவ்யூ பண்ணாமல் ஆஃப்லைன் மாதிரி காட்டுச்சுன்னா பேக்கப் அடித்து வெளில வந்துடும். அதனால் BRை பொறுத்தளவுக்கு நம்ம டீம்மேட்டு கூட போனது தான் நல்லது. ஓகே, இப்போ செட்டப் பார்த்துருங்க. செட்டப்னால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் VPN இன்ஸ்டால் பண்ணி குளோபல் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணி பெட்டு கேரக்டர்லாம் லொக்கேஷனுக்காண்டி டவுன் போட்டுக்கிடுங்க. டவுன் போட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஃபைலு இந்த 3 ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைல் 3மே கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணால் HG நியூ அப்டேட்டுன்னு இருக்கலாம், அதை வந்து டச் பண்ணுங்கள். அழுத்தி இந்த IL2C அதை அழுத்தி டச் பண்ணி காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்து மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ணி ட்ரைவர் ஸ்டோரேஜ் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணி ஆண்ட்ராய்டு டேட்டா இதில் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் போடுங்க. இந்த இருக்கா ஃப்ரீ ஃபயர், மேக்ஸில் போட்டுறாங்க, பார்த்து போட்டுங்க. ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் ஃபைல்ஸுன்னு இருக்கா, இந்த இருங்க ஃபைல்ஸு, இந்த ஃபைல்ஸை டச் பண்ணி கீழே கலண்டர் மாதிரி கிடந்தா அதை பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆல்ரெடி அது ரீநேம் கொடுத்தான் வச்சுருக்கேன். அதனால் இப்போ மேலே ஒரிஜினல் ஃபைலை மாதிரி இப்போ கீழே உள்ளது வந்து மாற்றணும். அப்படின்னா இந்த மேலே ஃபைலை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஒரிஜினல் ஃபைல் மாதிரி போட்டு வச்சுக்கிடுங்க. இல்லைனா போட்டுருங்க. அதான் உங்களுக்கு தெரியும் இதுதான் ஒரிஜினல்னு. ஆனால் அது தேவையில்லை, இருந்தாலும் சொல்லிக்கிடுங்க. போட்டு வச்சுட்டு அடுத்து இந்த பாருங்கள் ஹேக் ஃபைல் இருக்கா மேஜிக் புல்லட், அதில் ஹைச்சி ஆல்ரெடி போட்டிருப்பேன். அதை ரீநேம் பண்ணி அந்த ஹைச்சை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க, டிலேட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ இதை IL2CPன்னு இருக்கலாம், அதுக்குள்ளே தான் அந்த ஃபைல் சிப்பு, ஹேக் சிப்பு, ஒரிஜினல் சிப்பு எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் ஹோலோகிராம் அப்ளை பண்ணணும். அதனால் ஹோலோகிராமுக்கு நம்ம வெளியில் வந்துட்டு திரும்பி இந்த இதுக்கு வந்துடணும். ஹோலோகிராமுக்கு டைவ் ஸ்டோரேஜ் போனீங்கன்னா அதே மாதிரி நான் வந்து நியூ ஹேக் இதில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா இதில் வரும், டெலகிராமில் வரும், டவுன்லோடு ஃபோல்டரில் வரும். இந்த ஹோலோகிராம் இருக்கா, இதை என்ன செய்தீங்கன்னா டச் பண்ணி இந்த மேலே இருக்கா, இதை டிலீட் பண்ணிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்க, இந்த ஃபைலை அழுத்தி பிடிச்சி காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்து மேலே டைவ் ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்டு டேட்டா உள்ளே போய் பேஸ்ட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபைலு வேணும் நம்மளுக்கு. ஃப்ரீ ஃபயர் நீங்கள் ஆல்ரெடி இந்த செட்டப் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதனால் இந்த இருக்கலாம், இதுக்குள்ளே போய்ட்டு ஃபைல்ஸுக்குள்ளே போய்ட்டு அந்த ஹேக்ஸ் ஃபோல்டரில் இருக்கலாம், அது உள்ளே போய்ட்டு இந்த இதில் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுக்கு அப்புறம் AKP ஃபைல்னு இருக்கலாம், அந்த VPN உள்ளே போய்ட்டு அலோவ் கொடுத்து ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. இப்படி வச்சுக்கிடுங்க. இதையும் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போங்க. குளோபல் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போங்க. அதுக்கு முன்னாடி DNS பார்த்துங்க. DNS வந்து பார்த்துக்குங்க. DNSன்னு தேவை அதுக்கு. DNS பார்த்துங்க. DNS.google.com தான் வச்சுருப்பேன் எப்போவுமே. பார்த்தீங்களா, DNS.google.com தான் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த DNSஸை போட்டுவிடுங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போங்க. குளோபல் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய்ட்டு இதுதான் செட்டப்பே பார்த்துக்குங்க.
இப்படி உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதான் மெயின் பார்த்துக்குங்க. கிளாஸ் கோட் சிஎஸ் ரேங்க் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் செட்டப், மெயினான செட்டப் பார்த்துக்குங்க. நம்ம நேரத்துக்கு பக்கத்துலேயே வருது. சரி ஓகே, இந்த ஒரு மேட்ச் முடிச்சுட்டு அடுத்த மேட்ச்சு கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி பாம் டெஸ்ட்டாக. வைப்ரேஷன் ஆகுதா? இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பாம் எடுத்துங்க. பாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு முடியறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துடணும். ஃபஸ்ட்டு செட்டப் வந்து ஓல்டு செட்டப் மாதிரி தான் பார்த்துக்கங்க. பாம் எடுத்துருங்கன்னா அது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லாங்காக இல்லை, பக்கமாக இருக்கனால அது எடுக்கல. 2வது ரவுண்டு எடுத்து இது செட்டப் பண்ணிட்டாங்க பாருங்க. டக்குன்னு டெத்தாகுங்க. ஏன்னா நம்ம டீமேட் ரிவ்யூ பண்ணக்கூடாது. ஐயா லேட்டா ஓகே வரான். இப்போ தள்ளி விடுங்க. தள்ளி விட்டு ஃபஸ்ட்டு VPN ஆன் பண்ணுங்கள். VPN ஆன் பண்ணிட்டு இப்போ ஃபைல் ஒரிஜினல் சிப்பு இல்லை ஹேக் சிப்பு எக்ஸெட் கொடுங்க. எக்ஸெட் கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்து ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போங்க. கரீனா லோகோ வரும். லோகோ வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ அப்படியே மினிஷன் பண்ணிட்டு ஒரிஜினல் சிப்பு எக்ஸெட் கொடுங்க. எக்ஸெட் கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்துட்டு அவ்வளோதான். கொடுத்துட்டு VPN எப்போ செட் பண்ண பார்த்தீங்களா? தள்ளி விட்ட உடனே VPN செட் பண்ணிடணும். இதான் இது எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம அப்படின்னா தான் ஆஃப்லைன் போனாலும் பிளாக் லிஸ்ட் வராது, டீம்மேட்டுக்கும் பேன் ஆகாது, பிளாக் லிஸ்ட் எதுவும் போகாது, நம்மளுக்கும் பேன் ஆகாது ஐடி, பாட் ஐடி. ஓகேவா? அதனால தான் இந்த செட்டப் VPN பார்த்துங்க. எப்போ செட் பண்ண பார்த்தீங்களா? தள்ளி விட்ட உடனே VPN ஸ்டார்ட் கொடுத்துடணும். இதுதான் அந்த ஒரே செட்டப் தான். மற்ற எல்லாமே ஓல்டு செட்டப் தான். பாருங்கள், இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ப்ளே பண்ணி காட்டவா இல்லை ஸ்கிப் பண்ணிக்கிடவா? ஓகே, வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேன். லாஸ்ட் ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் காட்டிட்டு ஸ்கிப் பண்ணிடுறேன். இல்லைன்னா அந்த பலகையை போட்டு நீங்கள் மேலே ஏறிக்கலாம். ஏதாவது ஒரு வீட்டு மேலே அப்படி நீங்கள் டாப்புக்கு போய்க்கலாம். பாருங்கள், ஐயோ அடிக்கிட்டேண்ணா, கீழே இறங்கிச்சா? பாருங்கள் நான் மேலே எப்படி ஏறுதுன்னு பாருங்கள். ஐயோ சரி, அது நம்ம செட் ஆகாது. அது நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்ச ஆளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏக்கு அடி விட பண்ணதுன்னா ஆல்ரெடி டெத் ஆகிருக்கான், நம்ம டீம்மேட்டு வந்து நிற்கணும், அதனால அடி விட மாட்டாங்க. மற்றபடி நல்லா கரெக்டாக கேஸாக இருக்கும். எங்கே இருக்கான்? மேலே இருக்கான், எங்கே ஈஸியோ இருக்கான். கொஞ்சம் போய் அடித்தோடனே அதேமாரி நீங்கள் தள்ளி விட்டுருங்க. பழைய செட்டப் மாதிரி தான் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் VPN ஸ்டார்ட் பண்ணியிருப்போமா, VPN ஸ்டாப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஓகே,
இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க. கேமு கண்டினியூஸாக இப்படி தான் ஒவ்வொரு டைமும் நீங்கள் தள்ளி விட்டு தான் ப்ளே பண்ணுற மாதிரிக்கே இருக்கும். இதே மாதிரி VPN-ஐயும் நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக நீங்கள் விளாண்டு முடிச்சிட்டிங்க. 10 மேட்ச் 30 மேட்ச்சு போட்டீங்க. போதும்பா அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போதும் இதுக்கு மேலே சார்ஜ் போட்டு அப்புறமா விளாண்டுக்கலாம்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சொல்கிற செட்டப் பார்த்துங்க. அழுத்தி பிடிச்சி இந்த ஐக்கான் இருக்கலாம், இதை கொடுத்து ஃப்ரீ ஃபயரை 4 ஸ்டாப் கொடுத்துருங்க. 4 ஸ்டாப் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டோரேஜ் கேச்சர்னு இருக்கா, அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிளியர் கேட்சாக கொடுத்துருங்க. ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆஃப்லைன் செட்டப்பும் முடிஞ்சுது. ஓகே, தேங்க்யூ.